திருவாழ்க திருவேத்துறை குருவாழ்க குருவேத்துறை. மதுரை பெரியம்பதியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொர்ப்பநாதர் கோவில் சித்திரை திருவிழா தொடக்கம் ஆரம்பமாகிறது. தமிழகத்தில் மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் பண்பாட்டு திருவிழாக்களில் ஒன்றான மதுரை சித்திரை திருவிழா என்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்குகிறது. இந்த விழா மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தையும் கள்ளழகர் வைபத்தையும் இணைக்கும் தனித்துவம் கொண்டது. சித்திரை மாதம் முழுவதும் நடைபெறும் இவ்விழாவில் மீனாட்சி திருக்கல்யாணம், தேரோட்டம் மற்றும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு, அதாவது மே 1ஆம் தேதி போன்ற முக்கியமான திருவிழாக்களை உள்ளடக்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி உணர்வை வெளிப்படுத்தும் இந்த விழா மதுரையின் அடையாளமாகவும் தமிழர்களின் பண்பாட்டின் பெருமையாகவும் திகழ்கிறது. இன்று ஞாயிறு 19ஆம் தேதி காலை அளவில் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கொடியேற்றத்துடன் இந்த சித்திரை திருவிழா கோலாகலமாக தொடங்குகிறது. கொடியேற்றப்படும் கொடி பட்டத்தில் பொறிக்கப்படும் ரிஷபம் தர்ம உருவாகவும் ஆத்மாவின் உருவமாக மதிக்கப்படுகிறது. ஆத்மாவையும் தர்மத்தையும் கீழ்நிலையிலிருந்து உயர்நிலைக்கு கொண்டு செல்வதை உணர்த்துகிறது. இது இறைவனின் கருணை இக்கொடியேற்ற திருவிழாவில் விளக்கப்படுகிறது. பொதுவாக உயிர்களுக்கு அருள் புரியும் இறைவன் சிறப்பான வகையில் அருள் புரிய ஆயத்தமாக இந்த 12 நாட்களும் காத்திருக்கிறான் என்பதை இந்த கொடியேற்றம் உணர்த்துகிறது. இந்த கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா தொடங்குகிறது. இந்த முதல் நாள் திருவிழாவில் இன்று இரவு திருக்கோவிலுக்குள் குலாலர் மண்டபப்படியிலிருந்து 7 மணி அளவில் இறைவன் புறப்பட்டு 4 மாசி வீதிகளிலும் திருவீதி உலா வருகிறார். பள்ளி சிம்மாசனத்தில் கற்ப விருட்ச வாகனத்தில் பவனி செய்கிறார். முதல் நாள் திருவிழாவில் தூய தேகத்தை நீக்கிக் கொள்ளும் பயனை விளக்குவதாக அமையும். அதாவது முதல் நாள் இரவு சிவபெருமான் மரத்தடியில் வீற்றிருப்பதை விளக்கும் கற்ப விருட்ச வாகனம் எழுந்திருதல். அதை விருத்திக்கிரம சிருஷ்டி கோலம் என்பார்கள். அதாவது மரத்தின் கிளைகளும் இலைகளும் தத்துவங்களும் உயிர் வர்க்கங்களுமாக உள்ளன. இவற்றின் அடியில் இறைவன் இருந்து சிருஷ்டிக்கெல்லாம் வேர்போல் தாம் இருந்தருளதை உணர்த்தும் விதமாக இந்த திருவிழா நடக்கிறது. நாளை 2ஆம் நாள் திருவிழாவை பற்றி அடுத்த காணொளியில் நாம் காணலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.